வழக்கமாக நாம் ஒரு பாடலடியே எழுந்து நின்று பாடுவதுண்டு. இன்றைக்கு சகோதரர் டேவிட் அவர்கள் இல்லாதனாலே அது நின்று போனதோ, அந்த குறை நாம் நிவர்த்தி செய்யலாம். ஒரு பாட்டு, மலையாள பாட்டை தமிழாக்கியுள்ளேன். அநேக ஆண்டுகளுக்கு முன் பாடினதுதான். அதை நாம் ஒரு 2 லைன் பாடலாம். மலையாளத்தில் பாட தெரிஞ்சு பாடுங்க, தமிழில் நான் பாடுறேன். தயவாக எழுந்து நின்று ஒரு அடி 2 அடிகளை பாடு. என்றும் ஆனந்தம் தேவா உந்தன் பக்கத்தில், என்றும் பேரின்பம் உந்தன் சந்நிதானத்தில். தேவனே, நான் நாளும் இன்ப கீதம் பாடி வணங்கிடுவேன். என்றும் ஆனந்தம் தேவா உந்தன் பக்கத்தில், என்றும் பேரின்பம் உந்தன் சந்நிதானத்தில். என்றும் தேவா உந்தன் பக்கத்தில், என்றும் பேரின்பம் உந்தன் சந்நிதானத்தில். தேவனே, நான் நாளும் இன்ப கீதம் பாடி வணங்கிடுவேன். தேவனே, நான் நாளும் இன்ப கீதம் பாடி வணங்கிடுவேன். தேவன் நல்லவர், என்றும் அவர் வல்லவர், நன்மைகளால் நம்மை நிரப்புவார். தேவன் நல்லவர், என்றும் அவர் வல்லவர், நன்மைகளால் நம்மை நிரப்புவார். நாளும் நம்மை நல்வழி நடத்தும் நாதன் நல்லவரே. நாளும் நம்மை நல்வழி நடத்தும் நாதன் நல்லவரே. தயவு செய்து அமரன். சகோதரர் சுரேஷ் பேட்ரிக் அவர்கள் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நல்ல ராபோஜனம் கிடைக்கும் என்றுதான் சொல்லி வைத்திருக்கிறார். அதனால யாரும் அதை தவிர்க்க கூடாது. அதே சமயத்தில் அங்கே வருகிற மக்கள் ஆத்தும தாகத்தோடு வருகிறவர்கள், பசியோடு வருவார்கள். ஆகவே அவர்களுடைய பசியை தீர்ப்பதற்காக தேவனுடைய மன்னா அந்த நாளிலே, அந்த இரவிலே அந்த மக்களுக்கு கொடுக்கப்படத்தக்கதாக செய்திக்காகவும் ஜெபியுங்கள். மக்கள் சந்திக்கப்படத்தக்கதாக தேவன் அந்த இடத்துல தம்முடைய வசனத்தை அனுப்பி வல்லமையை செய்வாராக. நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ரோமர் நிருபத்தினுடைய 12ஆம் அதிகாரம், அதனுடைய 3ஆம் வசனம் துவக்கி 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். Romans chapter 3, Romans chapter 12, verse 3 to 13. எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் கழித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். போதும். கடந்த சில வாரங்களாக நாம் ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தினின்று பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். 12ம் 13ம் அதிகாரங்கள் அந்த புத்தகத்தினுடைய கருவூலம் என்று சொல்லலாம். என்று சொன்னால் அந்த பகுதிகள் தெய்வ பிள்ளைகள் கற்று தங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினால் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழலாம். அல்லது வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கான நடைமுறை ஆலோசனைகளை தேவன் அந்த 12ம் 13ம் அதிகாரங்களில் கொடுக்கிறார். தொடர்ந்துள்ள அதிகாரங்கள்
14, 15 ஆகிய 2 அதிகாரங்கள் அவ்வளவு முக்கியமானதாக சொல்லப்படாத காரியங்கள். வாழ்க்கையிலே முக்கியமாக அடிப்படையாய் நாம் அனுசரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் சில அவ்வளவு முக்கியமானதல்ல, ஆனால் முக்கியமானதுதான். ஆனால் அவைகளில் நாம் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை போதிக்கிற பகுதிதான் 14, 15 அதிகாரங்கள். இந்த 12, 13 அதிகாரங்களை ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து நாம் 5ஆக பிரித்தோம். உங்களில் எத்தனை பேர்களுக்கு அந்த பகுப்பு அல்லது அந்த டிவிஷன்ஸ் இப்ப ஞாபகம் இருக்கு எனக்கு தெரியல. 1, 2 வசனங்கள் தேவனுடைய பிள்ளை, அதாவது விசுவாசியும் சரீரமும் என்ற தலைப்பிலே சிந்தித்தோம். விசுவாசியும் சரீரமும் என்ற தலைப்பிலே சிந்தித்தோம். 2, 3 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனங்களிலே விசுவாசியும் சபையும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். 13ஆம் வசனம் துவக்கி, அதே 13ஆம் வசனம் துவக்கி அதனுடைய கடைசி வரைக்கும், 12ஆம் அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் விசுவாசியும் சமுதாயமும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். 13ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையும் உள்ள வசனங்களிலே விசுவாசியும் சர்க்காரும், the government and the believer. கடைசியாக 11 முதல் அதனுடைய கடைசி வசனம் வரைக்கும், 13ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் வரைக்கும் ஏற்கனவே அதன் மேல் நாம் தியானம் மேற்கொண்டவர்கள். அது எவ்விதமாக விசுவாசியும் கடைசி காலகட்டமும், மலையாளத்தில் விசுவாசியும் சமயமும் என்ற வார்த்தை, நான் இந்த சா என்ற சொல்லை பயன்படுத்தி கொண்டே வந்தேன். முதலாவதாக விசுவாசியும் அவனுடைய சரீரமும், பிலீவர் அண்ட் இஸ் பாடி. இரண்டாவதாக பிலீவர் அண்ட் இஸ் சர்ச். மூன்றாவதாக பிலீவர் அண்ட் இஸ் சொசைட்டி, பிலீவர் அண்ட் இஸ் கவர்மெண்ட் அண்ட் த பிலீவர் அண்ட் த எண்ட் டைம்ஸ். இதுதான் இந்த 5 பகுப்புகள் என்பதை ஞாபகப்படுத்தி இருந்தேன். இப்பொழுது நாம் 2வது பகுதியில் நிற்கிறோம். 2ஆம் பகுதிக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? விசுவாசியும் சபையும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதல் 2 வசனங்களிலே we saw an altar. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த பலிபீடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆகவே it started with a consecration. ஒப்பு கொடுத்தலோடு நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நம்முடைய இரட்சகராக இயேசு நம்மேல் வைத்த இரக்கத்தை முன்னிட்டு, on behalf of the mercy that he has shown upon us, we have to respond. எவ்விதமாய் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம்? இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை நேசித்ததினால எவ்விதமாய் தன் சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தாரோ, அதை போல அவரை நேசிக்கிற நானும் என் சரீரத்தை என் இயேசுவுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். அது கான்சிக்ரேஷனை காட்டுகிறது. So we started with an altar. ஒரு பலிபீடத்தோடு நாம் ஆரம்பித்தோம். இப்பொழுது நாம் எங்கே வரப்போகிறோம்? தேவனுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த காங்கிரிகேஷன், சபை என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு அல்ல. இது தேவனுடைய வீடு. ஆகவேதான் பவுல் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் சொல்லும் பொழுது, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறிய வேண்டும் என்று சொல்கிறார். You ought to know how to conduct yourself in the house of God. அப்ப தெய்வ வீட்டுக்குள் வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டுக்கு வரும் பொழுது தெய்வ வீட்டுக்கான சில மேனர்ஸ் இருக்கிறது, சில நடைமுறை சத்தியங்கள் இருக்கிறது. அதன்படியாக தெய்வ வீட்டிலே தேவ பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்பொழுது நான் வாசித்த வேத பாகம் விசுவாசியும் சபை. சபை என்றால் என்ன என்று பொதுவாக கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? வாட் இஸ் சர்ச்? பரிசுத்தவான்களுடைய கூடி வருகை. ஓகே. புதிய ஏற்பாட்டிலே சபைக்கு சொல்லப்படுகிற நிறைய உபமானங்கள், மெட்டபர் என்று சொல்வோம், இருக்கிறது. ஒரு மெட்டபர் உங்களுக்கு ஞாபகத்தில் சொல்ல முடியுமா? சபையை எதோடு ஒப்பிட்டு சொல்லலாம்? கர்த்தருடைய கடைசிக்கு போயாச்சு. சரி, ஓகே, கர்த்தருடைய மணவாட்டி. ஆனால் நான் அதை உங்களுடைய நினைவில் வைப்பதற்கு எதுவாக 3 சொற்களை சொல்லுகிறேன். ஒன்று, கர்த்தருடைய சபை இட்ஸ் a body of Christ. Christ being the head of that body. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை. அப்ப சபை என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். இரண்டாவதாக எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசிக்கு வரும் பொழுது, இந்த சபையானது இயேசு கிறிஸ்துவினுடைய பில்டிங், கட்டிடமாயிருக்கிறது, மாளிகையாயிருக்கிறது என்று நான் வாசிக்கிறேன். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய
மனையாட்டி, திருச்சபை என்று நாம் சொல்வதுண்டு. ஆகவே 3 பி. ஒன்று பாடி, பில்டிங் அண்ட் பிரைட். இந்த 3 சொற்களை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். ஆகவே தெய்வ திருச்சபையை இந்த மெட்டபர் மூலமாக உருவகப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது வாசித்த வேத பாகத்திற்குள் நாம் கடந்து வரலாம். வாசிப்போம் மறுபடியுமாக ரோம நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எவரானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அடுத்த வாசகத்தை துவக்கிறது எப்படி? ஏனெனில். ஏன் நீங்கள் எண்ண வேண்டும்? ஏனெனில் என வாசிப்போம். போதும். ஏன் நாம் நம்மை சரியாக மதிப்பிட வேண்டும்? Why we should evaluate us in a honest manner. நாம் நம்மை சரியாக யார் என்று அளவிட வேண்டும், விலை மதிப்பிட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம், நாம் எல்லாரும் ஒரு சரீரத்தினுடைய அவயவங்களாயிருக்கிறோம். அப்போ சரீரத்தின் அவயவங்கள் என்ற நிலைமை சொல்வதற்கு முன்னதாகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த சரீரத்திலே எந்த அவயவமாய் இருக்கிறோம் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே சபைக்குள் வரும் பொழுது, தெய்வ சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் வரும் பொழுது, தேவன் நம்மை இந்த சபையிலே, இந்த சரீரத்திலே எந்த உறுப்பாக எங்கே நம்மை பொருத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனமாய் இருக்க வேண்டும். தயவாக வாசித்து பார்ப்போம். 1 Corinthians 12th chapter 13th verse. அங்கே என்ன பவுல் சொல்லுகிறார் என்று கேட்டால், எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் கிடைத்தது? How the Lord Jesus Christ could have a body for himself. எவ்விதமாய் இயேசு சிரசு, இந்த சிரசு மட்டும் இருந்தால் போதுமா? இந்த சிரசுக்கு ஒரு சரீரம் வேண்டும். அது எவ்விதமாய் வந்தது பாருங்கள், வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12:13. எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே ஞானஸ்நானம். பாருங்கள், எவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் கிடைத்தது. சபை என்பது அப்படி சரீரம் என்று சொன்னேன். ஆனால் இந்த சரீரம் எப்படி உருவானது? How it has been formed. அதற்கு சொல்லப்படுகிறது through the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரம் கிடைத்தது. எப்பொழுது கிடைத்தது? எப்பொழுது சரீரம் உருவாக்கப்பட்டது? பெந்தேகோஸ்தே நாள். அந்த பேரு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. பெந்தேகோஸ்தே நாளில். பெந்தேகோஸ்தே நாள் நடந்தது என்ன? பரிசுத்த ஆவியாகிய தேவன் அல்லது திரித்துவத்தினுடைய 3ஆம் ஆழ்த்தத்துவம். 3ஆம் ஆழ்த்தத்துவம் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறதுனால 1, 2 என்று. ஆனால் மூவரும் சமத்துவம் உடையவர்கள், எல்லா நிலைமையிலும் ஒரே அந்தஸ்துடையவர்கள், அவர்களுக்குள் வேற்றுமையோ ஏற்றத்தாழ்வோ இல்லை, சமமானவர்கள். ஆனாலும் பரிசுத்த ஆவியான தேவன் பூமிக்கு வருகிறார். பிதாவாகிய தேவன் ரட்சிப்பை திட்டமிடுகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதை உலகத்திலே வந்து நிறைவேற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த ரட்சிப்பை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆகவே இந்த ரட்சிப்பு பிதாவாகிய தேவன் ஆயத்தப்படுத்தி, குமாரன் அதை ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தப்படுத்தி, தேவன் அதை பரிசுத்தாவின் மூலமாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதை பார்க்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த சபை உருவாக்கப்பட்டது என்று சொன்னேன். எப்படி? அன்றைக்கு நடந்த அந்த சம்பவத்தை பவுலடிகள் அங்கு இல்லை. அப்போஸ்தலர் கூட்டம் இருந்தது. ஆனால் பவுலடிகள் பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வருகையிலே இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியான தேவன் வருகிறார். எவ்விதமாய் பிதா அனந்த நித்தியத்திலே, கடந்த நித்தியத்திலே அவர் செயல்பட்டாரோ, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தெய்வத்துவத்தை உடையவர், மனுஷனாக பூமியில் வந்து 33 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து
ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தி அவர் திரும்பி போய்விட்டார். இப்பொழுது பரிசுத்தாவியானவர் அவரே இறங்கி வருகிறார். முதல் நூற்றாண்டிலே அல்லது ஆதி நூற்றாண்டுகளிலே, கடந்த காலத்திலே, பழைய ஏற்பாட்டிலே வாசித்தால் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை பூமியிலே செயல்பட்டு கொண்டிருந்தது. தேவ ஆவியானவருடைய வல்லமை பூமியில் செயல்படுத்த. The power is more talked about in the Old Testament. But whereas in the New Testament, the person of the Holy Spirit is being much emphasized. பரிசுத்தாவியானவர் வல்லமையுடையவர். ஆனால் வல்லமையுடையவர் என்று சொல்லும் பொழுது வல்லமை அல்ல, வல்லமையுள்ள ஒரு ஆள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பரிசுத்தாவியானவர் தேவன்தான், அவரே பர்சனாக பூமிக்கு வருகிறார். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவியானவருடைய ஆற்றலை குறித்து சிந்திக்கிறோம். அதைத்தான் வாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் ஒரு சிலர் மேல் வந்தார், அவர்களை இயக்கினார், அந்த ஊழியம் முடித்துவிட்டு அந்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவியானவர் ஆற்றலாய் வரவில்லை, ஆளாக வந்தார். இன்றைக்கு தேவ சபையிலே அவர் இருக்கிறார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே உடல் வடிவிலே 33 வருஷம் இருந்தது போல ஆவியானவரும் தன்னுடைய ஆளுமையிலே இன்றைக்கு பூமியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ற தேவன் இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் திருச்சபைக்கு வித்திட்டார் என்று சொல்லலாம். எவ்விதமாய் மரியாளுடைய கற்பப்பையிலே இயேசு என்ற அந்த குழந்தையின் சரீரம் உருவாக்கப்பட்டதோ அதை போலத்தான் பரிசுத்தாவியார் பூமியிலே வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக இன்னொரு சரீரத்தை, உடலை உருவாக்கினார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் பெந்தகோஸ்தே நாளிலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் உருவான். அதனுடைய உபதேசம்தான் 1 கொரிந்தியர் 12:13. பவுலடிகள் அங்கே இல்லை, அங்கே பேதுருவை சொல்லல, அன்றைக்கு நடந்தது குறித்து பேதுருவும் சொல்லல. ஆனால் யார் சொல்லுகிறார்? பவுல் சொல்லுகிறார். என்ன நடந்தது தெரியுமா? யூதனோ அல்லது கிரேக்கனோ அல்லது படித்தவனோ படியாதவனோ, அடிமையோ சுயாதீனனோ, ஆணோ பெண்ணோ, உலகத்தில் உள்ள அத்துணை மக்களும் ஒரு சரீரத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். பரிசுத்தாவியினுடைய ஞான ஸ்நானத்தின் மூலமாக பரிசுத்தாவுடைய ஆளுகை அல்லது அவருடைய ஆளுமை வெளிப்பட்டது. அதற்கு பின் அதே வசனம் சொல்லுகிறார், அதே ஆவியினால் நாம் என்ன செய்யப்பட்டோம்? ஸ்நானம் பண்ணப்பட்டோம். அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? அதே வசனத்துல வாசிக்கும் பொழுது ஞாபகம் இல்லை, பானம் பண்ணப்பட்டோம், தாகம் தீர்க்கப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவர் ஆள் என்பதை முதல் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவராலே நாம் ஸ்நானம் பண்ணப்படுகிறோம். இரண்டாவதாக அவர் பானமாய் மாறுகிறார். அது எதை காட்டுகிறது? ஆற்றலை காட்டுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஆளும் ஆற்றலுமாயிருக்கிறார். He is a person and a powerful person என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அந்த பரிசுத்தாவின் மூலமாகத்தான் பெந்தெக்கோஸ்தே நாளிலே சபை உருவானது. நமக்கு நன்றாக தெரியும். அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூத உடலிலே வாழ்ந்தார், பிசிக்கல் பாடியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் பரமேறி போனார். இனி இயேசு கிறிஸ்துவுக்கு பூமியில சரீரம் இல்லை. அவர் தொடர்ந்து செயல்பட வேண்டுமானால் he also needed a mystic body, ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடி அவருக்கு வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில செயல்படும் பொழுது அவர் தன்னுடைய ஊனுடலிலே செயல்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தமக்காக உருவாக்கின சரீரமாகிய சபையின் மூலமாக உலகத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆகவே அதுதான் சபை பரிசுத்த ஆவியினால் ஏற்படுத்தப்பட்டது. எப்பொழுது இந்த சரீரமும் சிரசு ஒன்றாக்கப்பட்டது? எபேசியர் 2 அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். எபேசியர் 2. ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியர் 2 கடைசி 3 வசனங்கள் வாசிப்போம். ஒரு நிமிஷம் நான் இங்கே பார்க்கிறேன். 1 அதிகாரம் 22, 23 மட்டும் வாசிங்க.
எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தரளினார். இதுவும் நடந்தது பெந்தெக்கோஸ்தே நாளில். இயேசு கிறிஸ்துவாகிய சிரசிற்கு, அந்த தெய்வீக சிரசிற்கு அல்லது உயிர்த்தெழுந்த அந்த சிரசிற்கு இப்பொழுது பூமியிலே ஒரு சரீரம் இணைக்கப்பட்டது. அந்த முதல் நாள் பெந்தெக்கோஸ்தே நாள் துவக்கி இயேசு கிறிஸ்து உலகத்தில் தம்முடைய மிஸ்டிக் பாடி, ஞான சரீரமாகிய திருச்சபையின் மூலமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து நன்மை செய்து கொண்டே சுற்றி திரிந்தார் 3 வருஷம். இன்றைக்கும் அதே இயேசுவானவர் நன்மை செய்து கொண்டு சுற்றி திரிய விரும்புகிறார். அப்படியானால் அவருக்கு கால்கள் வேண்டுமா? கட்டாயம் கால்கள் வேண்டும், இல்லையா? அந்த கால்கள் யார்? திருச்சபையினுடைய கால்கள். அவர் நன்மை செய்ய கையை நீட்ட வேண்டும். அந்த கைகள் யார்? திருச்சபையினுடைய கைகள். அவர் பார்க்க வேண்டும், திருச்சபையின் மூலமாக திருச்சபையின் கண்கள். கேட்க வேண்டும், திருச்சபையின் காதுகள். ஆக மொத்தத்தில் இன்று கிறிஸ்து சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவயவங்களாகி நாம் எல்லாரும் சேர்ந்துதான் தெய்வ சபை. இந்த தெய்வ சபையின் மூலமாகத்தான் சிரசினுடைய விருப்பங்கள் உலகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகவே நானும் நீங்களும் மிக பொறுப்புள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டது மிகப்பெரிய பாக்கியம். சிதறை கிடந்த நம்மை தேவன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தின் மூலமாக ஒன்றாய் இணைத்தார். ஆனால் இணைப்பு நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், சரிதான். ஆனால் அதிகமான பொறுப்பை நமக்கு கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரை கரம் நீட்டி தொட வேண்டும் என்று சொன்னால் கையை தேடுகிறார். நான் சொன்னேன், இந்த சபையிலே, இந்த சரீரத்திலே இங்கே கை யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த சரீரத்திலே இங்கு கால்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த சரீரத்திலே கடவுள் பயன்படுத்த போகிற காதுகள் யார்? கண்கள் யார்? இதை நாம் நம்மோடு கேட்க வேண்டும். ஆகவே இந்த சபைக்குள் பிரவேசிக்கும் பொழுது பவுல் சொன்ன வார்த்தையை நான் முதலாவது வாசிப்ப வந்து வசனம் 12:3. போதும். இங்கே சொல்லப்படுகிற வசனத்தை வாசித்த பொழுது என்ன வாசித்தோம் பாருங்கள். எனக்கு அருளப்பட்ட கிருபை. 1ஆம் வசனத்திலே நமக்கு என்ன அருளப்பட்டது? என்ன அருளப்பட்டது? We were the recipients of the mercies of God. தேவ இரக்கத்தை பெற்றவர்கள். அதனால சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பவுல் சபைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். சபைக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? We have received grace, not mercy, but grace. What is the difference between mercy and grace? சாதாரணமாக இந்த கேள்வி எல்லாரும் பதில் சொல்வார். What is grace after all? சொல்லுங்க. கிருபை என்றால் என்ன அர்த்தம்? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற தயவு. The favor that shown to an unmerited one. அல்லது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது கிருபை என்று சொல்லுகிறோம். ஆனால் mercy, நான் அதை சொல்லுகிறேன், நேரம் வீணாக்க வேண்டாம். mercy, தேவ இரக்கம் என்று சொன்னால், இரக்கம் என்பது நமக்கு தகுதியாய் எது கிடைக்குமோ அதை தடை செய்யும். இரக்கம் என்பது நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியதை வேண்டாம், கொடுக்காதீங்கன்னு சொல்லும். அது என்ன? பாவத்தின் சம்பளம் மரணமே என்று சொன்னால் நாம் எதற்கு தகுதி பெற்றவர்கள்? மரணத்திற்கு தகுதி. நியாயமாய் நாம் மரிக்க வேண்டியவர்கள். இரக்கம் என்ன செய்தது? நம்மேல் இரக்கமாயிருந்தவர் நீ மரிக்க வேண்டாம், உனக்கு விடுதலை தருகிறேன் என்று சொன்னார். அப்போ கிடைக்க வேண்டியது தடுக்கிறது இரக்கம். ஆனால் கிருபை, ரோமர் 6:23 நினைக்கிறேன் இல்லையா? பாவத்தின் சம்பளம். வசனத்தை மனப்பாடமா சொல்லாமா? தேவனுடைய கிருபை. அந்த வரம் என்ற வார்த்தை அங்கு எப்படி போட்டாங்க? தேவனுடைய கிருபையோ என்னவாம்? கிறிஸ்து மூலமாய் உண்டாகும் நித்திய வாழ்வு. தகுதி எது நமக்கு? நியாயமாய் கிடைக்க வேண்டியது என்ன? சாவு.
கிருபை என்ன, மன்னிக்கவும், தயவு என்ன செய்தது? அதை வேண்டாம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்மில் இரக்கமாயிருந்து நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய மரண தண்டனையை ரத்து செய்தார். நீ மரிக்க வேண்டாம் என்று சொல். அதே சமயத்தில் கிருபை சொல்லுகிறது, இவன் மரிக்க வேண்டாம், சரி தொடர்ந்து வாழட்டும் என்றல்ல, மாறாக இவன் எப்படி வாழணும்? மரியாமல் நித்தியமாய் வாழணும். He should attain eternal life. That's grace. அப்போ இரக்கம் நமக்கு நியாயமான தண்டனைகளை தடுத்து நிறுத்தும் பொழுது தகுதியில்லாத நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை கிருபை வாங்கி தந்தது. அப்போ கிருபைக்கும் மெர்சிக்கும் உள்ள இங்கே கிரேஸும் மெர்சி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் இப்பொழுது சரியாக புரிந்து கொண்டோம். இப்பொழுது பவுல் சொல்கிறார், நாம் இரக்கம் பெற்றவர்கள், மன்னிக்கவும், கிருபை பெற்றிருக்கிறோம். முதல் சொன்னது இரக்கம் பெற்றவர்கள். We were the recipients of the mercy of God. But now he says we have received the grace of God. தேவக்கு அதே பகுதியில் இன்னொரு வசனம், 12ஆம் வசனம் நினைக்கிறேன், நமக்கோ தேவனுடைய கிருபை, 12ஆம் அதிகாரத்தில் நமக்கு 6ஆம் வசனம் படிங்க. போதும். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி, முன்னால் என்ன சொன்னார்? அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபை. இப்பொழுது என்ன சொல்கிறார்? நமக்கு எல்லாருக்கும் கிருபை அளிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்போ தேவ சபைக்குள் வரும் பொழுது நான் என்னை நினைவுபடுத்துகிறேன், நான் யார் தெரியுமா? தேவ கிருபையை பெற்ற, இரக்கத்தை பெற்றதினாலே நான் என் சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக நாள்தோறும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆனால் தேவ கிருபை பெற்றிருக்கிற நாம் இப்பொழுது என்ன செய்கிறோம்? ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம், தேவ சபைக்குள் பிரவேசித்திருக்கிறோம், கிருபை பெற்றவர்கள். இந்த சபையும் விசுவாசியும் என்ற தலைப்பில் சிந்திக்கும் பொழுது நான் அதற்கு கொடுக்கிற முக்கியமான பெயர் we are the recipient of God's grace. ஆனால் அடுத்த பகுதி இருக்கு. என்ன பகுதி? விசுவாசியும் சமுதாயமும். அங்கே போகும் பொழுது நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறது, we are the recipient of a great commandment. When you see the society, when you move around the society, you must bear in mind that I have received a commandment, I have a responsibility to do to this society. அது 3. 4 நம்ம 13ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? அங்கு முதலாவது வருகிற சர்க்கார். அங்கே நான் அடிக்கடி சிந்திப்பேன், we are the recipient of dual citizenship. சர்க்காரின் நினைவு வரும் பொழுதெல்லாம் இந்த சர்க்காரை நாம் சேவிக்கும் பொழுது நாம் பரலோக குடியுரிமை பெற்றவர்கள். கடைசியிலே வருகிற விசுவாசியும் காலத்தின் கடைசியும் என்ற தலைப்பில் சிந்திக்கும் பொழுது என் மனதுக்கு ஒரு எண்ணம் எல்லாம், we have received a promise. அது 1 பேதுருல 2 பேதுருல வாசி, நமக்கு அவர் வருவார் என்ற ஒரு வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம் என்று. அப்போ இந்த 5 தலைப்புகளுக்கும் நாம் சிந்திக்கும் பொழுது இந்த எண்ணம் வர வேண்டும். முதல் தலைப்பை சிந்தித்த பொழுது நான் இரக்கம் பெற்றவன். சபை என்ற அந்த எண்ணத்திற்கு வரும் பொழுது நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட வேண்டும், நான் யார்? தேவ இரக்கத்தை பெற்றிருக்கிறேன். Only the grace has brought me to this fold. தேவ கிருபை என்னை சபைக்குள் கொண்டு வந்தது என்று உணரும். அங்க வரும் பொழுது உம்முடைய சபையின் நடுவிலே அமர்ந்திருந்து தேவனே உம்முடைய கிருபையை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, in the center of thy congregation I sit down and ponder upon the grace of God. இன்றைக்கு நாம் வந்தோமே, எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம்? தேவ கிருபை. கிருபை கிருபை வேறொன்றும் இல்லை. அனாதையாய் அலைந்தோமே, ஆனால் அந்த தேவ கிருபை தேடி வந்தது. ஆடுகள் போல காணாமற் போன நம்மை இன்றைக்கு ஃப்ளாக்காக தன்னுடைய மந்தைக்குள் தேவ கிருபையை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்கள், இந்த கிருபை பெற்றவர்கள், இந்த இடத்திலே கிருபை என்ற சொல் 2 அர்த்தத்திலே பயன்படுத்தலாம். பொதுவாக சொல்வது என்ன? கிருபை என்று சொன்னால் இட்ஸ் a favor given to an unmerited one. அபாத்திரமானவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தயவு, தாட்சண்யம். ஆனால் வேத புத்தகத்திலே அந்த அர்த்தத்தில் மட்டும் கிருபையை சொல்லவில்லை. கிருபை என்பது இட்ஸ் a power also. It's a power. It's not merely a favor, but it's a power of God exhibited. வெளிப்படுத்தப்படுகிற தெய்வ வல்லமையாக இந்த ஃபேவர் பவராக மாறும். அப்போ தேவ கிருபையை நாம் குறைவாக மதிப்பிடக்கூடாது.
ரட்சிப்பதற்கும் நித்திய ஜீவனை தருவதற்கும் தேவ கிருபை நமக்கு கிடைத்திருக்கு. ஆனால் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை சரியான பாதையிலே கொண்டு போவதற்கு தேவையான ஆற்றல், வல்லமை எங்கே இருக்கிறது? இந்த கிருபையிலேயே உள்ளடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்று சொல்வோம் அல்லவா? சால்வேஷன் இஸ் எ பேக்கேஜ் என்று சொன்னால் கோம்போ, அப்படிதான் சொல்லு. இன்னைக்கெல்லாம் கோம்போ, பாஷையெல்லாம் மாறி போச்சு. ஹோட்டலில் போனால் கோம்போ, ஒன்று வாங்கினா ஒன்று எல்லாம் சேர்ந்து வந்துடும். அப்போ இதுல என்ன ஒரு சால்வேஷன் இஸ் எ பேக்கேஜ். எதெல்லாம் அந்த பேக்கேஜில் இருக்கு தெரியுமா? ஒன்று, முதலாவது ரிடம்ஷன், அந்த பேக்கேஜில் ரிடம்ஷன். இரண்டாவதா ரீஜெனரேஷன், மறுபிறப்பினுடைய சாத்தியக்கூறு. மூன்றாவது ரிசோர்சஸ். இது மூன்றும் ரட்சிப்புக்குள் இருக்கு. இந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அல்லது redeemed, regenerated child of God have all kinds of not only favor but power in the salvation package. நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ரட்சிப்பை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு தேவையான சகல ரிசோர்சஸும் எதில் இருக்கு தெரியுமா? இந்த கிருபையில் இருக்கு, தேவ கிருபையில் இருக்கு. தேவ கிருபையை குறித்து நாம் சிந்தித்து ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். அதை என்னை ஆச்சரியப்படுத்தினால் இந்த கிருபை என்றால் என்ன என்பதை சிந்தித்த பொழுது கிடைத்த சில வசனங்கள் வேகமாய் வாசிக்கலாம் தேவ கிருபையை குறித்து. முதலாவது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எபேசியர் 2:8. என்ன வசனம் அது? எபேசியன்ஸ் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். சோ அந்த கிருபைக்கு என்ன பேர் வைக்கலாம்? சேவிங் கிரேஸ், ரட்சிக்கும் கிருபை. அதைத்தான் பவுல் தீத்து 2 வாசிக்க வேண்டும். தீத்து 2:11-13 வரைக்கும் சொல்லுகிறோம். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 12:9 வரும் பொழுது அங்கே என்ன பவுல் சொல்கிறார்? பவுலுக்கு ஆண்டவர் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், அது என்ன செய்யும்? பலவீனத்திலே பலமாய், பூரண பலமாய் விளங்கும். அப்ப அங்கே என்ன கிரேஸ்? அதற்கு என்ன பேர் வைக்கலாம்? சஸ்டெய்னிங் கிரேஸ். The grace that saved us now started sustaining us through. நம்மை அது பாதுகாத்து சுமந்து கொண்டு போகிற கிருபையாய் மாறு. So grace என்று சொன்ன முதல் வார்த்தையிலே அது ஒரு ஃபேவர். ஆனா இரண்டாவது வரும்பொழுது என்னவா மாறுகிறது? பவரா மாறுது. உன்னை அது சஸ்டெயின் பண்ணும். உன்னுடைய பலவீன நாட்களிலே நடக்க முடியல என்று சொல்லும் பொழுது தேவ கிருபை வல்லமையாய் மாறுகிறது. இது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. மூன்றாவதாக கிருபையை குறித்து ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 15:10. 1 கொரிந்தியர் 15:10. 1 கொரிந்தியர் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் போதும். பிரயாசப்படுகிற அல்லது நம்மை ஊழியத்திற்காக பலப்படுத்துகிற தேவ கிருபை, servicing or the power, the grace that sustains us helps us to continue serving the Lord. ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்காக நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவ கிருபை. கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அது தீத்து 2:11 வாசிக்கலாம். தீத்து 2:11-12. தீத்து, டைட்டஸ் 2:11-12. இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களால் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. போதும். இந்த கிருபை என்ன செய்கிறது? இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவருடைய பிரியத்தை செய்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யும்? உதவி செய்கிற கிருபை. இதற்கு நான் வைத்திருக்கிற பேரு சாங்டிஃபையிங் கிரேஸ். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று கேட்டால், நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பின் அதற்கு பின் நாம் குளோரிபிகேஷன் அடைவதற்கு முன்னதாக இடையில் இருக்கக்கூடிய ஜஸ்டிபிகேஷனுக்கும் இடையில் என்ன இருக்கு? சாங்டிபிகேஷன் இருக்கு. என்ன செய்கிறது சாங்டிபிகேஷன்? கிறிஸ்துவின் சாயலை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற சாங்டிஃபையிங் கிரேஸ், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கிருபை, நம்மை ப்ரிப்பேர் பண்ணுகிற கிருபை, நம்மை எக்யூப் பண்ணுகிற கிருபை. எதற்காக? ஊழியம் செய்து தேவனுக்கு உலகத்திலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவும் கிருபை. அப்ப இந்த கிருபை போதுமானதா? போதும், உமது கிருபை போதும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்கலாம். இந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியிலே பவுலடிகள் சொல்லுகிற கிருபை
இந்த நான்கும் சொல்லாமல் அல்லது அதிலே மூன்றாவது பகுதியில சொல்லுகிற கிருபை, the servicing grace. தெய்வ திருச்சபைக்கு நாம் வரும் பொழுது we have come here to serve the Lord and the saints. தெய்வ சபையிலே நீங்கள் அங்கமாயிருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். அவ்விதமாய் நீங்கள் அங்கமாய் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வந்திருக்கிறீர்கள்? ஒரு சரீரத்தின் அவயவங்களாய் இருப்பதினாலே உங்கள் கரங்கள் நீட்டப்படட்டும், அதை போல உங்களுடைய கண்கள் பார்க்கட்டும், உங்களுடைய காதுகள் கேட்கட்டும், உங்களுடைய கால்கள் நடக்கட்டும், உங்களுடைய கைகள் செயல்படட்டும். நீங்கள் ஆக்டிவா இல்லாவிட்டால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் திருச்சபை எப்படி இருக்கும்? பொட்டியில வைக்கிற சபையார். செத்து போன சபை எப்படி இருக்கும்? செயல்படுமா? ஒரு சத்தமும் இருக்காது, மூச்சே வராது. ஒருமுறை பேப்டிஸ்ட் திருச்சபையில பழைய காலத்தில் நடந்த சம்பவம். அந்த சபையின் மக்கள், அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த அளவு தூக்கு மூஞ்சி, இந்த சபை செத்து போச்சு என்றெல்லாம் சொல்லி புரணியை கிளப்புவாங்க. பாஸ்டர் பாவம் நல்ல மனுஷன், ரொம்ப வேதனையோட ஜெபித்து கொண்டே இருப்பார். ஆண்டவரே, இந்த திருச்சபை இப்படி இருக்கு, இந்த மக்கள் இப்படி இருக்கு. அப்புறம் ஒரு நாள் சண்டே அனௌன்ஸ் பண்ணாங்க, அடுத்த சண்டே நம்முடைய சபையினுடைய ஃபியூனரல் நடக்கும். நம்முடைய சபையினுடைய அடக்க ஆராதனை அடுத்த சண்டே நடக்க போகுது, காலை 10 மணிக்கு. ரொம்ப சந்தோஷமா போச்சு எல்லாருக்கும். ஏன்னா செத்ததை எத்தனை நாள் தான் வச்சுட்டு இருக்க முடியும்? அடக்கமாக நடக்கட்டுமே என்று சொல்லி அடுத்த வாரம் 10 மணிக்கு எல்லாரும் வர்றாங்க. பார்த்தா உள்ள ஒரு பெரிய காஃபின், ஒரு சவப்பெட்டி சபைக்குள்ளே வச்சிருக்கு. இப்போ சபை செத்து போச்சல்ல, அடக்கம் பண்ண. அப்போ சபையில் உள்ள யார் இருக்கணும்? சபை இருக்கணுமா வேண்டாம்? எல்லாரும் வந்தாங்க, வரிசையா வந்து பார்த்துட்டு போங்க. கடைசி அஞ்சலி செலுத்துறவங்களை செலுத்தி ஒவ்வொருத்தரா வந்து பார்த்தாங்க. எட்டி பார்த்தா நான் ஆச்சரியப்பட்டேன். என்னன்னா, அங்க ஒரு கண்ணாடி உள்ள பதிக்கப்பட்டிருக்கு. அந்த கண்ணாடியில பார்க்கிறவங்க முகம்தான் தெரியும். செத்தது யாரு? சபையா விசுவாசியா? நான் தான் செத்து இருக்கிறேன், நான் செத்துட்டேன், உங்களை பார்த்து நீங்க செத்துட்டீங்க என்று சொல்லி கேவலமா சபையை திட்டி திரிகிற ஒரு கூட்டம். நான் சொல்ல வந்தது, சபை ஆக்டிவா இருக்கணும். எப்படி ஆக்டிவா இருக்க முடியும்? நானும் நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர புரியணும். நீங்க யாரு என்பது உங்களுக்கு இன்னும் தெரியலையா? இப்ப கைய நான் காட்ட சொல்றேன். இந்த சபையினுடைய கால் யாரு என்று கேட்ட யார் சொல்லுவீங்க? யாரும் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். போதும். இங்கே வாசிக்கிற வசனத்தின் மூலமா பவுல் என்ன சொல்றாரு? நான் எழுதி வைத்திருக்கிறேன், have a honest self evaluation of the members. சரீரத்திலே நான் எந்த உறுப்பாயிருக்கிறேன் அல்லது எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன, what grace I have received. தேவ கிருபையை பெற்றதாக பவுல் சொல்கிறார். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை, நமக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஃபேவரை பத்தி சொல்லல. எதை பத்தி சொல்லுகிறார்? the grace that given for activity, செயல்படுவதற்கான கிருபை. நமக்கு தெய்வ சபையிலே சரீரமான உறுப்புகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கிருபை இந்த சரீரத்தை இயக்க வேணும். இந்த சரீரத்தை அதை பிரவர்த்தன நிரதமாக்குவது, அதை செயல்படுத்த வைப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்ப தேவ கிருபை பெற்றவர்கள் என்ன முதல் செய்யணும்? சபைக்கு வரும் பொழுது முதல் சபைக்கு வர்றவங்க என்ன செய்யணும்? கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும். நீங்க யாருன்னு நல்லா பார்க்கணும். ஏன்னா அதை தெரியாம சில சமயத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? ஒருவேளை எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்லயே டிக்கெட் வாங்கியிருக்கலாம், ஃப்ளைட்ல இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வாங்கியிருக்கலாம். அவங்கெல்லாம் இறங்கின பின்னாடி தான் அடுத்தவன் இறங்க விடுவாங்க. அவங்களுக்கு தனி சலுகை இருக்கு. அதுல டிக்கெட் வாங்கின ஒருத்தர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஆனா ஃப்ளைட்டுக்குள்ள ஏறும் பொழுது ஏர் ஹோஸ்டஸ் இருந்துட்டு என்ன செய்வாங்க? இப்படி காட்டுவாங்க, இப்படிதான் போக சொல்லுவாங்க. ஏன்னா லெஃப்ட்ல போனா காக்பிட் இருக்கு, அங்க பைலட் இருக்கு. இல்ல நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் செக் வாங்கியிருக்கேன், அந்த சீட்ல உட்கார வேணும் சொல்லி உட்கார முடியுமா? பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம்,
ஆனா உனக்குன்னு ஒரு டிக்கெட் வாங்கினா அதுக்கு இடம் இருக்கு, அங்க போய் உட்கார்ந்துக்கணும். நீ போய் காக்பிட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு ஃபிளைட்டை செலுத்த முடியுமா? ஒருவேளை நீ லைசன்ஸ் கூட வாங்கியிருக்கலாம், பைலட்டா இருக்கலாம். ஆனா உனக்கு அந்த இடத்துல பிரவேசனம் இல்லை. அவனவன் என்னென்ன டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அந்த டிக்கெட் உட்காருங்க என்று சொன்னால் அதை தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அது தெரியல. நான் வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனம். 1 Corinthians 3:18. தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. தன்னை ஞானிக்கு எண்ணினால் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். நான் ஞானிங்க, என்னை பார்த்தா தெரியலையா என்றெல்லாம் சொல்றவங்க இருக்காங்கன்னு சொல்லுது. சபைக்குள்ள வந்தாலும் நீங்கெல்லாம் என்ன படிச்சிருக்கீங்க? ஆஃப்டர் எல்கேஜி யூகேஜி கூட படிக்கல. என் பிள்ளைங்க எனக்கு சொன்னது, பிள்ளைங்க 2வது 3வது படிக்கும்போது எங்களை பார்த்து சொன்னது, டாடி மம்மிக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா எல்கேஜி கூட படிக்கல. ஏன்னா இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்துட்டீங்க. உங்களை பார்த்து கேட்டா எங்க அப்பா அம்மாவுக்கு என்னங்க தெரியும், எல்லாம் மக்கு, நாங்க படிச்ச டெக்னாலஜி என்ன, நாங்க படிச்ச சயின்ஸ் என்ன என்று சொல்லி தங்களை தாங்களே மற்றவர்களை விட மேன்மையை எண்ணுகிற வஞ்சிக்கப்படுகிறவர்கள். யூ ஆர் டிசீவர்ஸ். யூ ஆர் நாட் டிசீவிங் அதர்ஸ், யூ ஆர் டிசீவிங் யுவர் செல்ஃப். அப்ப என்ன சொல்லப்படுகிறது? பிவேர், யூ ஹேவ் டு வேல்யூவேட் ப்ராப்பர்லி வாட் யூ ஆர் இன் ரியாலிட்டி. நீங்கள் யார் என்பதை நீங்க சரியா கண்டுபிடிக்கணும். அது தெரியாம போயிடக்கூடாது. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். Galatians 6:3, கலாத்தியர் 6:3. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால். போதும் போதும். சில சமயத்தில் நண்பனுடைய புல்லட்டை வாங்கி தான் ஓட்டுவான். ஆனா அவன் போற வேகத்தையும் அவனுடைய தோரணையும் பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த பைக் என்ன, இந்த மாதிரி ஒரு 10 பைக் வீட்டில் இருக்குதுடா அப்படி நினைச்சுக்கிட்டு போற போக்க பார்த்துருக்கீங்கள? அப்படியே காத்தடிச்சு வீர்த்து போன உடல், பெருத்து போன உடல் மாதிரி இருக்கும். அது மலையாளத்தில் சீர்க்குகா. இன்னொன்னு சொன்னா பஃப்ட் அப். இன்னைக்கு எனக்கு பிடிக்காத சாப்பாடு பஃப் தான். ஏன்னா அது கையில வாங்கினா உடம்பும் முகம் எல்லாம் வெடிச்சிடும். ஏன்னா வீர்த்துட்டு இருக்கு. அது தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஊதி வீர்த்தது. ஊதி தொட்டாலே உடைஞ்சிடும். இந்த மாதிரி சில விசுவாசிங்க நடையும் உடையும் பார்த்தா நான் நட. ஆனா இங்க சொல்லப்படுகிறது என்ன வேண்டாம், கவனமா இருங்க. நீங்க யார் என்று உங்களுக்கு தெரியலன்னா ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. இதுதான் பிரச்சனை. லவோதிக்கேயா சபையினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த விசுவாசியுடைய பிரச்சனை என்ன? லவோதிக்கேயா சபையின் பிரச்சனை எல்லாம் குருடர்கள், எல்லாம் நிர்வாணிகள், எல்லாம் தரித்திரர்கள், எல்லாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். ஆனா ஆளுங்க வரும் பொழுது பார்த்தா நிர்வாணிதான் வர்றா. அவ எப்படி நினைச்சு வர்றான்? 3 பீஸ் போட்டு, கோட்டை போட்டு, சூட்டை போட்டு வர்ற மாதிரி வந்துகிட்டு இருப்பான். அவன் நினைப்பு குருடன், ஒண்ணுமே தெரியாது, அப்படி தடுமாறி வர்றான். கேட்டா பாரு எனக்கு எல்லாமே தெரியும், நல்லா பாக்குறேன், விட்டுரு. இப்படி சொன்ன என்ன செய்ய முடியும்? விசுவாசிகள் தங்களுடைய ஸ்தானத்தை, தங்களுடைய தகுதிகளை, தங்களுக்கு தேவன் கொடுத்த திறமைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் அநேக சபைகளிலே பிரச்சனை வருது. இடம் மாறி அமருவது, இடம் மாறி செயல்படுவது, இது பயங்கரமான ஆபத்தை உண்டு பண்ணுகிறது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்திற்கு வாருங்கள். 1 கொரிந்தியர் 12, 1 கொரிந்தியர் 12, 15, 16 வசனங்கள், 15 and 16. நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாய் இராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாய் இராதோ? போதும் போதும். இது பாருங்க, முதலாவது இப்போ சரீரத்தில் நாம் இருக்கிறோம். நாம் கிறிஸ்து சரீரத்தில் உள்ள உறுப்புகள். இந்த உறுப்பில எதெல்லாம் இருக்கிறது இங்கே சொல்லப்படுகிறது? முதலாவது சொன்னது 15 தானே? 15 காலானது என்று சொல்கிறார். காலானது. அப்புறம் அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? தான் சரீரத்தின் அவயம் அல்ல, அதனால அடுத்ததாக கண், இல்லையா? அப்படித்தானே வாசித்தோம். சாரி, காலும் காதும். கொஞ்சம் என்னுடைய மறதிதான்.
காதும் காதும் காலும் இது ரெண்டையும் மனசுல பதிச்சுக்குங்க. இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்க? காலு நானு, காது நானு. ஆனா என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? ரொம்ப திருப்தி. இப்போ காதா இருக்கேன், காலா இருக்கேன் சபையில. ஆனா ஐ எம் ஃபெட் அப். எனக்கு ஒரு திருப்தி இல்லை. அங்க பாரு யார் இருக்காங்க? அங்க அங்க கை இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? கண்ணு இருக்கு. ஐயோ, இவர் அங்க கண்ணு இருக்கு, இங்க கை இருக்கு, நான் வெறும் காலு, வெறும் காது என்று சொல்லக்கூடிய அதிருப்தியாளர்கள். they are not satisfied with what God has given them. அதுக்கு என்ன பேர் சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. தேவன் உங்களுக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த வரத்தை தான் நீங்க பயன்படுத்தணும். உங்களுக்கு அதுதான் தகுதி, அதுதான் நீங்க செய்ய முடியும். நீங்க காலாய் தேவன் வைத்திருந்தால், நீங்கள் காதாய் வைக்கப்பட்டிருந்தால் கண்ணு வேற செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அது ஆபத்தை கொண்டு வரும். ஆகவே தெய்வ சபையிலே நீ காதா காலா என்பதை நிதானித்துக்கொள். அந்த காலினுடைய வேலை, காதினுடைய வேலை செய்யணும். ஆனா இன்னொரு சாரரை பாருங்க, அதே 21-22 வசனம். 21-22. நீங்கள் எனக்கு வேண்டுதலை என்று சொல்லக்கூடாது. 21-22 போது 2 வசனம். இங்கு கண்ணானது கையை பார்த்து, இப்ப கண்ணு வருது. இவருக்கு ஆசை என்ன? கண்ணா இருந்தா பரவாயில்ல. இப்ப கண்ணு என்ன செய்யுது? நான் யார் தெரியுமா? நான் கண்ணு. ஆஃப்டர் ஆல் நீ யாரு? நீ வெறும் கையே. இன்னொருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் யாரு? தலை. நான் தலை தெரியுமா? நீ யாரு? எந்த மூலைக்கு? நான் யாரு? நான் கண்ணும் தலையுமா இருக்கேன், நீ எந்த மூலைக்கு? இதற்கு என்ன பேர் சொல்லலாம்? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தங்களை தாங்களே மேன்மைப்படுத்துகிறவர்கள். இப்ப 2 சாராரு பாருங்க. 2 சாராருக்கு என்ன இல்லை? சரியான திருப்தி இல்லை. தங்களுக்கு கிடைத்த வரங்களை, தாங்களுக்கு கொடுத்த வரங்களை வைத்து கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்கான ஆசை கிடையாது. என்ன ஆசை இங்க நடக்குது? எதை பத்தி சிந்திக்கிறாங்க? நான் இன்னைக்கு முடிக்கிறேன், 11 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு முறையும் ரொம்ப லேட் ஆகுது. அதனால இந்த இடத்துல நடக்கிற பிரச்சனை என்ன? கர்த்தரை எப்படி சேவிக்கலாம் என்று யோசிக்கிறது இல்லை. என்ன செய்யறாங்க? அவன் எப்படி, இவன் எப்படி? அவன் கண்ணாதான் இருக்கிறானா? ஒழுக்கமா இருக்கிறாரா? நான் காலா இருக்கிறேன், ஆஃப்டர் காலா போச்சு அப்படி நினைக்கிறீர்களா? டோன்ட் வரி. we are all important in the sight of God. இந்த சரீரத்தில் தேவன் எல்லாவற்றையும் அதனுடைய இடத்துல கரெக்டா பொருத்தி இருக்கிறாரு. மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்க நல்லா தெரியும். இதை மாத்தி வச்சிருந்தா என்ன கதியா இருக்கும். எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணுமோ அதை அந்தந்த இடத்துல கரெக்டாக வைத்திருக்கிறார். தேவாவியானவர் தேவனுடைய கிருபையினாலே சரீரத்தில் நம்மை ஒழுங்காக கிரமமாக வச்சிருக்கிறார். அந்த கிரமத்தை மீறாதீங்க, அந்த கிரமத்தை மீறாதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த தெய்வீகமான பொறுப்பை நன்கு உணர்ந்து தேவ சபையை கட்டுங்கள். அடுத்த முறை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சபையினுடைய சில ஊழியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது நாம் கற்றுக்கொண்ட பாடம், நான் யார் இந்த சபையிலே? தேவன் என்னை குறித்து என்ன எதிர்பார்க்கிறார்? அதை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா? என் ஊழியங்கள் சரியாக நடக்கிறதா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் இம்பார்ட்டன்ட், யூ ஆர் சோ ஸ்பெஷல். ஒருவேளை நீங்கள் இதயமாக இருக்கலாம், ஒருவேளை லிவராக இருக்கலாம், அல்லது வேறு உள் உறுப்புகளாக இருக்கலாம். எல்லாரும் முக்கியமானவங்க, எல்லாரும் முக்கியமானவங்க. ஆனா டோன்ட் கம்பேர் வித் ஒன் அனதர். டோன்ட் கம்பேர். உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபையின் வரத்தை பயன்படுத்தி இந்த சபை ஒன்றாக கட்டு, நாம் ஒன்றாக வளருவோம். இந்த தேவ சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் இத்தனை சபையின் உறுப்புகளை தந்திருக்கிறார். இந்த சபை எப்படிப்பட்ட சபையாக கட்டப்பட வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் நெகேமியாவின் காலத்தில் வாழ்ந்த அந்த பரிசுத்தவான்கள் இடிக்கப்பட்டு கிடந்த அலங்கங்களை பார்த்த பொழுது ஒன்று கூடி கரங்கோர்த்து அந்த கட்டிடத்தை கட்டினது போல கர்த்தரை பிள்ளைகளே ஒன்றாய் சேருவோம். நாம் இந்த சபை ஒன்றாய் கட்டுவோம். நிர்மூலமாக்குவதற்கோ இடிப்பதற்கோ அல்ல, மாறாக கட்டுவதற்கு என் கரங்களை கொடுக்கிறேன். நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய தூய பாதத்திலே கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தோம்.
நாங்கள் தெய்வ சபையை குறித்து சில பாடங்களை கற்றுக்கொண்டோம். கர்த்தாவே, இந்த சரீரத்திலே நீர் எங்களை உறுப்புகளாய் சேர்த்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களை இணைத்த தெய்வம். ஆண்டவரே, உமக்கு ஒரு சரீரம் வேறு இல்லை கர்த்தாவே. சபைதான் உம்முடைய சரீரம். சிரசே, நீர் விரும்புகிறதை செய்வதற்கு இந்த சரீரம் ஒப்புக் கொடுக்காவிட்டால் ஆண்டவரே, ஊழியம் நிறைவேறுமா? உம்முடைய சித்தம் நிறைவேறுமா? உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சொல்லும் ஆண்டவரே, நாங்கள் இந்த சபைக்காக என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய பொறுப்பு என்ன? நான் எந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? இந்த சபையை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும்? கர்த்தாவே, ஒருவருக்கொருவர் கட்டுகிற மக்களாய் இருக்க கிருபை தாக்கு. யாரையும் ஆண்டவரே இடித்துரைப்பதற்கோ அழிப்பதற்கோ, ஆண்டவரே சோர்வடை செய்வதற்கோ, ஆண்டவரை தடை செய்வதற்கோ, ஆண்டவரை தடுமாற செய்வதற்கோ எங்களுக்கு இடமளிக்காதிரும் கர்த்தாவே. அவ்விதமா இந்த சபை நாளொரு வண்ணம் பொழுதுமேனியுமாய் வளர்ந்தோங்கி இருப்பதைக் கண்டு என் ஆண்டவர் மகிமைப்படவும் மகிழவும் தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் கேட்டதற்காக நன்றி. அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.